இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழினூடாக. சரி, இன்றைய நாளில் என்ன விடயங்களை நாங்கள் பேசலாம் என்றால், இந்த போலித்தனமான நடவடிக்கைகள், போலித்தனமான செயல்கள் பற்றி தான் கதைக்க போறோம். என்று பல இடங்களிலே இது மலிந்து போய்விட்டது. போலி என்கிற ஒரு விடயம் ஒரு என்ன சொல்வது, ஒரு பொருளில் இருந்து ஆரம்பிக்கிறது. இப்ப நாங்கள் ஒரு பொருளை வேண்டுகின்றோம் என்றால், அதில் மிளகு வேண்டுகிறோம் என்று வைத்துக் கொள்வேன். மிளகை நாங்கள் உதாரணத்துக்கு கடையிலே வேண்டுகிறோம் என்றால், இதில் கலப்படம் என்கிற ஒரு விடயம் கலந்து கொள்கிறது. என்ன காரணம் என்றால், அந்த மிளகிலே லாபத்தை பெறுவதற்காக அதே போன்று ஒத்த உருவத்தை கொண்ட சில விடயங்களை அதில் கலப்படம் செய்வார்கள். பப்பாசி விதை இருக்கிறதானே, பப்பாசி விதையை மிளகுடன் கலந்து விட்டால் பெரும்பாலும் அந்த காய்ந்த பப்பாசி விதையும் மிளகும் பெரிய ஒரு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நாங்கள் மிளகு வேண்டுகின்ற பொழுது ஒவ்வொரு மிளகாக எடுத்து சாப்பிட்டு யாருமே வேண்டுவதில்லை. பொதுவாக 50 கிராம் தாங்கள்னா அவர் போட்டு தர போறார். ஆகவே இவ்வாறான ஒரு உக்தி தான் இன்று பல இடங்களிலே ஒரு சிலருடைய நடவடிக்கைகள், வியாபார நுணுக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கலப்படம் என்பது போலியாக இருக்கிற பொழுது நாங்கள் அதை கண்டுபிடிக்கிற பின்புதான் நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்கிற ஒரு விடயம் எங்களுக்குள்ளே வருகிறது. இந்த போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். விளம்பரம் அதிகமாக போகும். நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். தங்களுடைய நிஜமான பிராண்டுகள் இதுதான் என்று ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய ஸ்டிக்கர்களை போட்டு அதனுடைய அடையாளம் போலி அற்றது என்பதற்கு அடையாளப்படுத்தல்களாக அவர்கள் விசேட குறிப்புகளை எல்லாம் போட்டிருப்பார்கள். அப்படி இருந்தும் அதே கம்பெனியுடைய தயாரிப்புகள் போன்று போலிகளாக அதே படங்கள் மாதிரி எல்லாம் போட்டு ஏதோ ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த போலிக்கும் உண்மைக்கும். அந்த வித்தியாசத்தை நாங்கள் இலகுவிலே கண்டுபிடிக்க முடியாது. அதேபோல இந்த நாணயங்களும் இன்று போலிகளாக புழக்கத்தில் இருக்கிறது. அது எல்லோருமே அறிந்திருக்கிறீர்கள். 5000 ரூபாய் தாட்கள் அண்மித்த காலங்களில் அதிகமாக போலி நாணயத்தாள்கள் சமூகத்திலே புழங்குவதாக நாங்கள் அறிந்திருந்தோம். காரணம், போலியான அச்சிடுகள் ஊடாக, ஆனால் நிஜத்தை ஒத்த பணம் போன்று அதை அச்சடித்திருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு சிறிய ஒரு மாற்றம் அதில் தெரியும். போலிக்கும் அசலுக்குமான வித்தியாசம் தெரியும். ஆனால் நாங்கள் என்ன செய்வது, எந்த ஒரு விடயத்தையும் எடுப்பிலே ஆழமாக யோசிப்பதில்லை. சரி, ஒருவர் காசு கடன் தர வேண்டும் என்றால் தந்து விட்டார், அவ்வளவுதான். அது எங்களுக்கு போலி நாணயமா அல்லது உண்மையான நாணயமா என்றெல்லாம் நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். ஆனால் இதை வங்கிகளிலே கொண்டு நாங்கள் அக்கௌண்ட்ல போட போகின்ற பொழுதோ, அல்லது பொருட்களை யாராவது ஒருவரிடம் கடைகளிலே வேண்டுகின்ற பொழுதோ, அல்லது ஃபுட் சிட்டிகளிலே வேண்டுகின்ற பொழுதோ, அங்கே இருக்கிறவர் தெளிவாக இருந்து அந்த பணங்களை ஒவ்வொன்றாக சிலவழில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அதிர்ஷ்டம் பிழைக்கின்ற பொழுதுதான் ஆஹா இது போலி என்ற விடயம் எங்களுக்கே தெரிய வரும். ஆனால் தந்தவர்கள் வேறு யாராக இருப்பார்கள், பிடித்து மாட்டப்படுபவர்கள் நாங்கள். அப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கும். ஏனென்றால் இந்த சொல்வார்கள் தானே, தேங்காய் இளநீர் குடித்தவன் யாராக இருப்பான், ஆனால் அந்த கோம்பையை சூப்பி கொண்டிருந்தவன் தான் வீட்டுக்கார உரிமையாளரிடம் பிடிபடுவான். காரணம், அவர் வீட்டு உரிமையாளர் இருந்தபோது அவர் தான் கோம்பையை சூப்பி கொண்டிருந்தார், அதனால் இவன் தான் திருடன் என்று பிடித்து விடுவார்கள். பின்பு தீர விசாரித்தால் தான் இளநீர் குடித்து விட்டு அந்த கோம்பையை போட்டு சென்றவன் வேறு யாரோவாக இருப்பான். அதே போன்றுதான் இந்த சம்பவங்கள். அவை நாங்கள் போலி நாணயத்தாள்களை வேண்டி பிளங்க நாங்கள் நல்ல ஒரு மனம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இருப்போம், ஏமாற்ற தெரியாதவர்களாக இருப்போம். ஆனால் எங்களை யாரோ ஏமாற்றி தந்த பணத்தால் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிப்போம். இதுதான் எங்களுக்கான ஒரு சவாலான விடயமாக இந்த சமூகத்தில் அமைந்திருக்கிறது. ஆகவே போலியான விடயங்கள் அமைந்திருக்கிறது. போலி வைத்தியர்கள் இந்த சமூகத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை, வைத்திய பதிவுகள் இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில இடங்களிலே வைத்தியம் பார்க்கப்படுகிறது. அங்கே வைத்தியர்கள் என்கின்ற ஒரு அடையாளம் இருக்காது, அல்லது அவர்கள் வைத்தியத்துறையை படித்திருக்க மாட்டார்கள். யாராவது வைத்திய ஹாஸ்பிட்டலில் நின்ற அனுபவங்கள், வைத்தியர் குழு செய்யும் மருந்துகள் மாத்திரைகள் கொடுப்பதை பார்த்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், தாங்கள் ஒரு போர்டை போடுவார்கள், வைத்தியர்கள் போன்று சொல்லி, பொது வைத்திய சேவை என்று சொல்லிவிட்டு எல்லா சிறுவர்கள் பெரியவர்களுக்கு எல்லாம் மருந்து கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஞானம், டாக்டர் கொடுக்கின்றதை பார்த்தா காய்ச்சலுக்குன்னா இந்த மருந்து என்பதை பார்த்து அனுபவப்பட்டு வச்சு கொடுக்கிறார்கள் போன்றிருக்கிறது. அவர்கள் போலி வைத்தியர்கள் தான். படித்து வராமல் தங்களுடைய பாட்டில் கொடுத்தால், அது வைத்தியர் ஒருவருக்கு நோய் என்றால் பல நோய்கள் இருப்பதை விசாரித்து தான் கொடுப்பார். இவர்கள் அதையெல்லாம் அப்படி விசாரிக்க முடியாது. இந்த வருத்தத்துக்கு இந்த மருந்து என்பதுதான் அவருடைய நியாயப்பாடு. அவர்கள் உடம்பிலே வேறொரு வருத்தம் இருந்தால் கூட அது ஆபத்தை விளைவிக்கும் என்பதை உணர்வதில்லை. போலி வைத்தியர்களும் இந்த சமூகத்தில் எக்கச்சக்கமாக உருவாகி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக பல விடயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சில சமூகங்களே அவ்வாறு போலி வைத்தியர்கள் பிடிபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைய பத்திரிகையிலும் ஒரு செய்தியை நாங்கள் படித்தோம். 2 சிறுவர்களுக்கு வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத நேரத்தில் தாங்கள் வைத்தியம் பார்த்து காசு உழைத்திருக்கிறார்கள், அதனால் பிடிபட்டிருக்கிறார்கள் போலி வைத்தியர்கள் போல நடித்தவர்கள். இவ்வளவு தூரத்துக்கு இந்த போலி என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அடுத்து இன்று எல்லா விடயத்தையும் விட பெரும் ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த போலி முகவர்கள். வெளிநாட்டு ஆசையை காட்டி இன்றைய இளம் சமுதாயத்தை சீரழிக்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலே போலி இந்த என்ன சொல்வது, வேலை வாய்ப்பு என்கிற ஒரு பெயரிலே போலி முகவர்களாக பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சொல்வார்கள் ஏஜென்ட் நாங்கள் சொல்லுவோம், வெளிநாட்டுக்கு அனுப்புற ஏஜென்ட் சொல்லுவோம் தானே. அவர்களில் பலர் ஒரு சிலர் தான் அங்கங்கே ஒழுங்கீனமாக சரியான முறையிலே சரியாக கடமையை செய்கிறார்கள். பலர் என்ன செய்கிறார்கள் என்றால்,
இந்த போலியாக வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்புவதாக ஆசை காட்டி உங்களுக்கு தொலைபேசியினூடாக ஆசைகள் எல்லாவற்றையும் ஏற்றி இவர் போயிருக்கிறார் அவற்றை படத்தை பொய்யா ஒரு படத்தை தாங்களே கிரியேட் பண்ணி போட்டு எங்கேயோ இருக்கின்ற மூலையில இருக்கிற ஒருவற்ற படத்தை இங்கே இருக்கிற யாராவது ஒருவற்ற முகத்தை அப்படி இப்படி எல்லாம் மாத்தி இவர் போயிருக்கிறார் அவர் போயிருக்கிறார் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார் அந்த இடத்துல இறங்கி இருக்கிறார் எல்லாம் பொய் சொல்லி இங்கே வந்து நம்மவர்களுக்கு ஆசையை காட்டி கனடா ஆசைகளை காட்டி கனடா நிதி நிறுவனத்துல வேலை கனடாவில் வந்து பெரிய கம்பெனில வேலை கனடாவில் நீங்க எல்லாம் கழுவி சுத்தப்படுத்த தேவையில்லை அப்படி வேலையில உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கிலே பணத்தை அறவிடுகின்ற ஆண் பெண் இரு மோசடியாளர்களும் இருக்கிறார்கள். பெண்களும் இந்த விடயங்களை துணிந்து செயல்படுகின்ற முகவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் செய்திகள் வெளிவருகின்ற செய்திகளை பார்க்கலாம். இத்தனை கோடியை ஏமாற்றி இருக்கின்றார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒரு பெண் என்று சொல்லி ஒரு செய்தி வரும். அதை நாங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது எத்தனையோ பல விடயங்களெல்லாம் நாங்கள் படித்தும் அதிலிருந்து திருந்துகின்ற ஒரு மனநிலை இல்லை. என்ன காரணம் என்றால் ஆசை யாரை விட்டதோ என்கிற நான் அறிந்திருக்கிறோம் தான வாசகம். ஆசை யாரையும் விடுவதில்லை. அதனால் ஆசை நிமித்தம் எவ்வளவோ சமூகத்தில் நாங்கள் அறிந்தாலும் பிரச்சனைகளை அங்கே இப்படி நடக்கிறது இங்கே இப்படி நடக்கிறது ஒருவர் ஏமாற்றி விட்டார் இவர் இன்னொருவர் ஏமாற்றி விட்டார் என்று அறிந்தும் நாங்கள் எங்களுடைய ஆசை நிமித்தம் அதையெல்லாம் சிந்திக்க மாட்டோம். அவர்கள் சொல்வது எங்களுக்கு தத்ரூபமாக உண்மை போன்றே இருக்கும். ஐயோ இதை தவற விட்டு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதுங்கிற எண்ணத்திலே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதற்கு நாங்கள் உடன்பட்டு விடுகிறோம். பின்புதான் எங்களுக்கு அந்த எங்களுடைய அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக சொல்ல கால எல்லை நீடிக்கின்ற பொழுது அனுப்பவில்லை என்றால் அல்லது அவர்கள் ஏமாற்றிக்கொண்டே ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கொண்டே தினம் தினம் இருக்கிறார்கள் என்றால் அல்லது செல்லிட தொலைபேசிகளை அவர்கள் கதைக்காமல் அப்படியே கட் பண்ணி விடுகிறார்கள் என்றால் அல்லது செல்லிட தொலைபேசி எடுத்தால் இந்த நம்பர் வேலை செய்யுது இல்லை என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுதெல்லாம் சிந்தனை அப்பொழுதுதான் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்கின்ற உணர்வு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம் போலீஸ் நிலையங்களை நாடுகிறோம் அல்லது மனித உரிமைகள் அமைப்பை நாடுகிறோம். அதனால் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. முதலில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சமூகத்திலே வந்து போலிகள் அசல் என்கிற விதங்கள் வந்து கலந்து என்று இருக்கிறது. எல்லா விடயங்களும் அப்படித்தான். பொருட்களில் இருந்து எல்லா விடயங்களிலும் வந்து தரமானது போலியானது என்று இருக்கவே தான் செய்கிறது. அதிலிருந்து நாங்கள் இந்த அன்னப்பறவை போன்று நாங்கள் தான் அதிலிருந்து வித்தியாசத்தை உணர்ந்து கற்றறிந்து நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். பாலும் தண்ணீரும் தந்தால் அன்னப்பறவை பாலை எப்படி குடிக்கிறதோ அதே போன்று எங்களுக்கு தெரிந்த அறிவிஞானத்தை உபயோகித்து இது சரியா பிள்ளையா இந்த சமூகத்தில் இந்த அனுபவங்கள் என்ன அல்லது ஒரு முகவர் உங்களை நாடி வருகிறார் அல்லது பேஸ்புக்கில் தொடர்பு கொள்கிறார் நீங்கள் அவரை தொடர்பு கொள்கிறீர்கள் என்றால் அவருடைய பழைய தகவல்கள் அவர் யாரையும் அனுப்பியிருந்தால் அது தொடர்பான தகவல்கள் சரியா பிள்ளையா என்கிற ஆராய்ச்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். வெறுமே இத்தனையோ லட்சங்களை கொடுக்க போறோம். கோடிக்கணக்கில் கூட சிலர் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள். இந்த அளவு கொடியை கொடுக்கின்றவர்கள் ஒருவருடைய சாதாரணமான அவருடைய கதை பேச்சு பல நடிகர்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் திறமான நடிப்பாக நடிப்பார்கள். அதனால் நாங்கள் நம்பி விடுகிறோம். ஆனால் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல போலிகளை கண்டு நாங்கள் ஏமாறவே கூடாது என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது பொருட்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய செயற்பாடுகளாக இருக்கட்டும் எல்லா விடயங்களுக்கும் பொதுவான ஒரு விடயமாகத்தான் இந்த போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் என்கின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. என்று சொன்னால் நாங்கள் போலி எது நிஜம் எது என்று சொல்லி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் பலர் இன்றைய நாட்களில் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் வெளிநாட்டு செல்வதற்காக பணத்தை கொடுத்து அதிலிருந்து ஏமாறியவர்கள் இவர்கள் எல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையில் பணம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த குறித்த நபர் எவ்வாறாயினும் என்னை குறித்த இடத்திற்கு சென்று கொண்டு போய் விட்டு விடுவார் அல்லது குறித்த வேலையை செய்து முடித்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை உணர்விலேயே தான் அவர்களுக்கு பணம் கொடுப்பதோ அல்லது பொருட்கள் கொடுப்பதோ அந்த செயற்பாடுகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இதற்கான காரணம் எல்லாம் என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது போலியான நபர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அல்லது போலியான ஒரு விடயத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற போது நிச்சயமாக ஏமாற்றப்படுவோம் என்பதே ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. பலரை நாங்கள் பார்க்கின்ற போது தங்களுக்கு உறவுகள் வேண்டும் உண்மையான அன்பு செலுத்த யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு அன்பை காட்டிவிட்டால் அல்லது யாரோ அவருக்காக கதைத்து விட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இந்த அன்பு உண்மையாக இருக்கும் எனக்காக எவருமே கதைக்கவில்லை இதுவரை நாளும் எனக்காக எவருமே கதைக்கவில்லை குறித்த ஒரு நபர் கதைக்கிறார் அதனால் அவருடைய அன்பு உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நம்பி விடுவார்கள். இவ்வாறு நம்பி இறுதி கட்டத்தில் ஏமாறுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அன்பில் கூட போலியான அன்பு இருக்கின்றது. எல்லா விடயங்களிலும் போலியான விடயங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு மனிதரை நம்புகின்றோம் அல்லது ஒருவர் மீது நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம் என்று சொன்னால் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கின்றதா அவர்கள் தங்களுடைய தேவை நிமித்தம் எங்களுடன் பேசுகிறார்களா என்பதை நாங்கள் முதலில் பிரித்தாராய பழக வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு நண்பருக்காக அல்லது ஒரு உறவுகளுக்காக தங்களால் முடிந்த வரைக்கும் பல உதவிகளை செய்வார்கள். தங்களுடைய இருக்கின்ற பணங்களை கொடுப்பார்கள் சரீர உதவிகளை செய்வார்கள். இவ்வாறு தங்களால்
அவர்களால் முடிந்த உதவிகளை எல்லாவற்றையும் செய்வார்கள். ஒரு கட்டத்தில் இவர்களால் உடல்நிலை மோசமாக போகின்ற போது அல்லது எந்த ஒரு பணமும் இல்லாத போது குறித்த உறவு அவர்களை விட்டு நீங்கி செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இதனால் நஷ்டம் யாருக்கு, இதனால் பாதிப்பு யாருக்கு என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த உதவி செய்பவர் உண்மையான அன்பு என்று நம்பி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் கஷ்டப்பட போகின்றார். ஆகவே அன்பில் கூட நாங்கள் உண்மையாக நண்பர்கள் யார் பழகுகிறார்கள், யார் தங்களுடைய நலனுக்காக பழகுகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் மனிதர்கள் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியவர்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். உண்மையிலேயே மனித உணர்வுகள் நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த உணவில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்து விட முடியாது. என்று சொன்னால் மனித உணர்வுகள் அடிக்கடி மாறக்கூடியவை. ஒரு சமயம் சிலர் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தை பிரியவங்களாலோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தினாலோ திடீரென அவர்கள் கோபம் அடைகின்ற நிலை வரும். அவ்வாறு கோபம் அடைகின்ற போது அவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பதற்கு மாறாக அவர்கள் கதைக்கின்ற ஒரு நிலைமை வரும். ஆகவே மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் என்று தெரிந்தாலும் அவர்களில் இருக்கின்ற போலியான விடயங்களை நாங்கள் கண்டறிந்து அந்த விடயங்களில் நாங்கள் சரியான விதத்தில் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு விடயத்திலும் போலியாக எங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உண்மையாக நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்ற போது அந்த இடத்தில் நாங்கள் அதிக காலம் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த மனிதர்கள் மட்டுமல்ல, பொருட்கள் கூட இன்றைய காலத்தில் ஒரே வடிவங்களில் பல பொருட்கள் வைக்கப்படுகின்றன. சிலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணெயோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பொருளையோ அதிகமாக நாடி வாங்குகிறார்கள். அதிகமான மக்கள் அதற்கு வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு போலி நிறுவனம் என்ன செய்யும் என்றால் அதை ஒத்த ஒரு அசல், அதாவது அதனை போலவே ஒரு போலியான ஒரு உற்பத்தியை செய்து அதனை போலவே விற்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. பல மக்கள் என்ன நினைப்பார்கள், இந்த பொருள் தான் அந்த குறித்த பொருள் என்று சொல்லி வாங்கிவிட்டு சென்று விடுவார்கள். இதனால் அதிகளவான நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. இந்த போலிகளை கண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல இழப்புகளை கூட எதிர்நோக்க முடியும். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த முகத்திற்கு பூசுகின்ற கிரீம்களாக இருக்கட்டும் அல்லது குறித்த ஒரு பொருள் வகைகளாக இருக்கட்டும், நாங்கள் என்ன செய்வோம், அதனை போலி எது உண்மை எது என்று தெரியாமல் வாங்கி விடுவோம். வாங்கியதன் பிற்பாடு என்ன நடக்கும், உண்மையான அந்த பொருட்களை பாவிக்கின்ற போது சில சமயங்களில் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுவே போலியான பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது உடல் ரீதியாக கூட நாங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் போலியானவையை பார்த்த உடனே எல்லாவற்றையும் நம்பிவிடாமல் ஒரு பொருளை வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த குறித்த அதற்கேற்ற இருக்கின்ற அந்த வடிவங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அங்கு அந்த அட்டைகளிலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்கள் ஒரே விடயங்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலர் இன்றைய காலத்தில் எல்லாவற்றுக்கும் பணங்களை கொடுத்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ வகையான பணங்களை கொடுத்து தாங்கள் ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த பணங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் சில சமயங்களில் ஏமாந்து போய்விடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முடிந்த வரைக்கும் இந்த போலிகளை நம்பாமல் நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஆராய்ந்து அறிவு ஒரு முடிவை எடுக்கின்ற போது அந்த முடிவானது ஒரு சரியான முடிவாக அமையும். நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு கதையை பார்ப்போமாக இருந்தால், ஒரு ஜாசகம் பெறுகின்ற ஒரு நபர் இருப்பார். அந்த நபர் என்ன செய்வார் என்று சொன்னால் அதிகாலையிலேயே எழுந்து யாசகம் பெறுவார். யாசகம் பெற்றுவிட்டு என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த மரத்தடியிலேயே, ஒரு கோயிலின் அருகில் இருந்து யாசகம் பெற்றுவிட்டு அந்த மரத்தடியிலேயே உறங்கிக் கொள்வார். அவருடைய கனவிலே தினமுமே ஒரு விடயம் வரும். என்னன்னு சொன்னால் அந்த ஒரு அரண்மனை இருக்கும், அரண்மனைக்கு அரசனாக இவர் தான் இருப்பார். சரி என்று சொல்லி என்ன செய்வார் என்று சொன்னால் காலையிலேயே ஜாசகம் பெறுவார். நித்திரைக்கு சென்ற உடனே அவர் அரசராக மாறிவிடுவார். அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். கனவு என்பது ஒரு நாள் வராமல் தொடர்ச்சியாகவே இந்த குறித்த நேரத்திலே நான் அரசனாக வாழ்வது போலவே கனவு வருகின்றது என்று சொல்லி நினைப்பார். நினைத்ததன் பிற்பாடு என்ன நடக்கும் என்று சொன்னால் தினம்தோறும் இவ்வாறாக அவருடைய நாட்கள் கழிந்து கொண்டு செல்கின்றது. அவர் பலரிடம் கேட்பார், நான் இப்பொழுது என்னவாக இருக்கின்றேன், என்னை பார்க்க அரசனாக தோற்றமளிக்கின்றதா என்று சொல்லி எல்லாம் பல விடயங்களை வினாவார். ஆனால் எவருமே இல்லை, நீ ஒரு யாசகம் பெறுகின்றவர் தான் என்று சொல்லி அவருடைய கருத்துக்களுக்கு முரணாக கூறிவிட்டு செல்வார்கள். இவருக்கு ஒரே மன கஷ்டமாக இருக்கும். இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த கோயில் வழியாக ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு தியானம் செய்கின்ற ஒரு நல்ல மனிதன், இறைவனுடன் ஒரு நல்ல ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு நபர் வருவார். வந்தவுடனே இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் தன்னுடைய விடயங்களை கூறுவார். இவ்வாறு நான் தூக்கத்திற்கு சென்றால் அரசனாக இருப்பது போல் இருக்கின்றது, அதே சமயம் நான் காலையில் எழுந்தால் யாசகம் பெறுவனை போல் இருக்கின்றது, இவ்வாறாக என்னுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, எது உண்மை எது போலி என்று என்னால் கண்டறிய முடியவில்லை என்று சொல்லி கவலைப்படுவார். அப்பொழுது கவலைப்படுகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால் இவ்வாறு கதைத்து கொண்டே அவர் உறங்கி விடுவார்.
அந்த ரிஷி என்ன செய்வார் என்று சொன்னால், இவர் உறங்கிய பிற்பாடும் ஒரு குறித்த நேரத்துக்கு பார்க்கின்ற போது அவர் அரசனை போலவே உரையாடுகின்ற ஒரு நிலை காணப்படும். அப்பொழுது அருகில் இருந்த இந்த ஞானி என்ன செய்வார், தட்டி எழுப்பி இதுதான் நிஜமான உலகம், நீ இப்பொழுது எழும்பியவுடன் பார், இதுதான் நிஜமான உலகம் என்று சொல்லி சொல்லுவார். உண்மையும் அதுதான். பலர் கற்பனை வாழ்க்கையில் போலியான வாழ்க்கையை நினைத்து தங்களுக்குள் ஒரு கற்பனை வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு ஒரு போலியான நடத்தைகளை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த கதையின்படி பார்க்கின்ற போது அவர் யாசகம் பெறுகின்றவர் தான். ஆனால் போலியான கனவுகள் அவருடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் மாற்றிவிடக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. அவர் அந்த ரிஷி சொன்ன உடனேயே உணர்ந்து கொள்வார், உண்மையான வாழ்க்கை அதுதான், அது ஒரு கனவாகவே இருக்கின்றது என்று சொல்லி நினைப்பார். உண்மையும் அதுதான். வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை பார்த்த உடனே அதை போலி என்று நாங்கள் மறந்து, நாங்கள் போலி என்பதை யோசிக்காமல் நாங்கள் அவற்றை அவ்வாறையே நம்பிவிடுகின்றோம். நாங்கள் முடிந்த வரைக்கும் நாங்கள் உண்மையாக உறவுகளுடன் பழக வேண்டும். பொருட்களாக இருந்தாலும் எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் போலிகளை கண்டு ஏமாறாமல் எல்லா விடயங்களையுமே ஆராய்ந்து நாங்கள் முடிவெடுக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையையும் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் நல்ல பல விடயங்களையும் அடைந்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கலின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.